இது எனக்கு புதுசு புதுசா வர வர விஷயம் கிடைக்குது. எனக்கு அதுவே போயிடுச்சு. ஹங்கரி மைண்ட் செட் எனக்கு புதுசு புதுசா ஏதாச்சும் கிடைச்சிக்கிட்டே இருந்தா எனக்கு அந்த நாள் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேனே அப்படின்னு. எனக்கு வார வாரம் நிறைய புது விஷயங்கள் கிடைக்குது. நான் இந்த கோர்ஸை ரொம்ப என்ஜாய் பண்றேன். இது நான் கற்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னை பத்தி தெரியும். நான் கார்டியாக் பேஷண்ட். என் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன், தூக்கி போவேன். மற்ற தோசைக்கு போனா உங்க வீட்டு தூக்கி போக்குவாங்க, நான் அங்க போய் பிறக்கணும். பிறக்க வந்து மறுபடியும் அங்கேயே பார்க்கணும். சார் பார்த்து சொல்லுங்க சார். நான் ஒரு பயத்தினால தோஷம் படிக்க வந்தேன். என்ன எவனுமே ஒவ்வொருத்தரும் சொல்றானே, என்ன பண்றது எனக்கு தெரியாது. நம்மளே படிச்சு நம்மளே பார்த்துப்போம் நம்ம ஜாதகத்தை. யாருக்கும் போய் கேட்க வேணாம்ட்டு ஒரு வைராகியக்க வந்தவன் நான். எத்தனை பேருக்கும் தூக்கி தூக்கி போகிறது, எத்தனை பேருக்கும் நம்ம போக்குறது அங்க ஜாதகத்தை. அங்க நீங்க ஃபர்ஸ்ட் என் ஜாதகத்தை பிரிச்சு பார்த்து நீங்க சொன்னீங்க. அதுவே நான் ரொம்ப எனக்கு அங்க விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். தூக்கி போடாம நீங்க பார்த்து சொன்னதுக்கு. ஏன்னா எனக்கு ஃபேமிலியும் சரி, சொசைட்டி எங்க அண்ணன் தான் படிக்க வச்சாங்க கோர்ஸ். நான் படிக்கணும்னு சொன்னா எங்க அண்ணன் எது வேணா பண்ணி கொடுத்துருவேன். சரி பண்ணு போ படி அப்படின்னு. இப்ப அவனே என்கிட்ட கேட்கான், இன்னைக்கு சார் என்ன சொல்லியிருக்காரு உனக்கு, எங்கெல்லாம் என்ன படிச்ச, எக்ஸாம் இருக்கா, எக்ஸாம் எப்படி எழுதுவேன், இந்த விஷயமா அப்படின்னு. அவன் பெரிய படிப்பு படிச்சிருக்கான், பிகே கெமிக்கல் படிச்சிருக்கான். அவன் என்கிட்ட எங்க வாழ்க்கை என்ன படிச்ச எப்படி படிச்சேன்னு கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு படிப்பு கொடுக்க ஒரு விஷயம். அப்போ என் ஜாதகத்தை நீங்க பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எத்தனை வரைக்கும் நன்றி சொன்னா நான் 20 வயசு ஆயிடுச்சு சார். எனக்கு ஒருத்தருக்கும் பார்த்து சொன்னதில்லை சார். தூக்கிதான் போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அந்த குழந்தை வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தெய்வமே நேரடியாக வந்து சொல்லுகின்ற வார்த்தைகள். இதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு இறைவன் ஜோதிடத்தை அருளி இருக்கிறான். ஜாதக நோட்டை தூக்கி எறிவதற்கு இந்த ஜோதிடத்தை கொடுக்கல. நம்ம ஒரு மருத்துவர் போலதான். எங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்கிறது, இதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு ஜோதிட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இருக்கு. அந்த பாருங்க, அந்த குழந்தை அது 20 வயது குழந்தை. அது அந்த குழந்தையினுடைய மனசுல ஆறாத காயம். அந்த காயத்தை நாம் போக்கி இருக்கிறோம் என்று நினைக்கும் போது, அந்த கடவுள் நமக்கு அந்த ஜோதிடத்தை கொடுத்திருக்கின்றதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கோம்.